ஐயனார் துணை சீரியல்ல நம்ம சோழன் இப்ப பீகாருக்கு போறதுக்கு ஃபிளைட் டிக்கெட்டு வாங்கிக்கிட்டே வந்துடுறாப்ல இல்லையா 3 பேருக்கும். வேணும்னே நம்ம நிலா சோழனை வெறுப்பேத்தணும் அப்படிங்கிறதுக்காக எதுக்காக ஃபிளைட் டிக்கெட் வாங்கிக்கிட்டு வந்தீங்க? ட்ரெயின்ல போனா ஜாலியா 3 4 நாள் ஜாலியா பேசிக்கிட்டே போலாம்ல, நமக்கும் டைம் கிடைக்கும்ல அப்படின்னு ரொமான்டிக்கா நம்ம சோழன் கிட்ட பேச, அப்படியே சோழன் அச்சச்சோ! இப்படி ஒரு திட்டம் இருக்கா? எனக்கு தெரியாம போயிடுச்சே! அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் வேணும்னே நிலா திரும்பி நின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா, இப்பதான் அடிக்கடி சோழன வெறுப்பேத்தி பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இல்லையா? ஸோ, அதுக்கப்புறம் நீங்க பண்ணுனது கரெக்ட் தான். நம்ம இன்னொரு நாள் வேணா இந்த பிளான போட்டுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப மறுநாள் காலையில பார்த்தீங்கன்னா, நம்ம நீலா, சோழன், அதுக்கப்புறம் நம்ம சேரன் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஸோ காரும் வந்துருச்சு. அவங்க கிளம்பி போற நேரத்துல கரெக்ட்டா நம்ம வானதி அங்க வந்துடுறாங்க. ஸோ வானதி வந்த உடனே நீங்க போயிட்டு வாங்க, வீட்டை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டைலாக்லாம் அடிக்கிறாங்க. ஸோ அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் வானதியோட அட்ராசிட்டி தான் வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு. குப்பையே இல்லைனாலும் வீட்டை எடுத்து வீட்டுல விளக்கமாத்த வச்சு கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. குப்பையே இல்லையே என்னத்தை கூட்டுற அப்படிங்கிற மாதிரி, இல்ல இல்ல குப்பைலாம் இருக்கு, நான் போய் முறம் எடுத்துட்டு வந்துடுறேன் குப்பையை அள்ளுறதுக்கு அப்படின்னு சொல்லி அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சரி நான் போய் சாப்பாடு வாங்கிக்கிட்டு வரேன் அப்படின்னு பாண்டி சொன்னா, நான் இருக்கும் பொழுது நீ எதுக்கு வெளியில போய் வாங்கிக்கிட்டு வரணும்? நான் சூப்பரா சமைப்பேன். நான் உங்களுக்கு பிரியாணி, சிக்கன் கிரேவி எல்லாமே பண்றேன். நான் சொல்ற ஜாமானை மட்டும் வாங்கிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு வர வச்சு, நம்ம வானதி என்னடான்னா மொபைல் போனை பார்த்து சமைச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ எங்க போய் முடிய போகுதுன்னு தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.